என் அன்பு பிள்ளையே, இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயம் நிறைந்த ஆலயங்களும் பல அதிசயங்கள் நிறைந்த இடங்களும் இருக்கின்றன. அவற்றை நீ ஒரு நாளும் பயன்படுத்திக் கொள்ள மறவாதே. என் ஆலயத்திற்கு நீ வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் வந்து விடுகிறாய். அது எனக்கு மிகவும் மனமகிழ்வை தருகிறது. நீ சில சமயங்களில் மனவேதனையுடனும் குழப்பத்தோடும் முகம் வாடி எந்த வேலையையும் சரிவர செய்ய மறந்து விடுகிறாய். நீ அவ்வாறு இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை தான் தருகிறது. எனவே நீ தினமும் என்னை நினைத்து பூஜை செய்து வர உனக்கான மனாற்றலை நான் தருவேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. நீ நான் சொல்வதை அப்படியே பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை நாடி வந்தே தீரும். ஆலயங்களை நாடும் மனிதர்கள் என்றும் புனிதமானவர்களே. எல்லா ஆலயங்களுமே மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள். இதனை நீ பயன்படுத்தி உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் என் தங்கமே. உன்னை பாடாய்படுத்தும் எல்லையில்லா தொல்லைகளும் துன்பங்களும் நீ என்னிடம் சரணடைந்தால் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படு என் பிள்ளையே. என் ஆலயத்தை சுற்றி வந்தால் உனக்கு அருள் கிடைக்கும். என் கண்களை பார்த்தால் உனக்கான பொருள் கிடைக்கும் என் செல்லமே. தீராத வினைகளையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். மாறாத மனத்துயரை நான் மாற்றி வைப்பேன். ஏழுலகையும் ஆளும் நான் உன்னோடு இருக்க நீ ஏன் கவலை கொள்கிறாய் என் தங்கமே? உன் குலத்தை வாழ வைக்கும் தெய்வமும் நானே. தேவாதி தேவர்கள் வணங்கும் ஆதிசக்தியும் நானே. என்னை சிரம் தாழ்த்தி வணங்கும் எல்லோரையும் கரம் பிடித்து உயர்த்தும் நம்பிக்கையும் நானே என்பதை என்றும் மறவாதே என் செல்லமே. சந்திரனும் சூரியனும் என் இரு கண்கள். 4 வேதங்கள் என் ஆபரணங்கள். என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் வளமான வாழ்வளிப்பேன். மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் நான் சுகமாக வாழ வைப்பேன். என் திருவருளை பெற நீ என் ஆலயத்தினை நாடிவா என் செல்லமே. உறவை மறந்தாலும் உணர்வை மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை. உன் கனவிலும் நானே, நினைவிலும் நானே என்பதை நான் அறிவேன். என்னை மனதார நம்பினால் உன்னை பல நன்மைகள் நாடி வரும். உன் உடல் உயிர் யாவும் எனது என மறந்து என்னை சில சமயங்களில் சரிவர நினைக்காமல் நீ வேதனைப்படுகிறாய். உன் கண்களில் வழிந்தோடும் நீரை துடைத்து உன்னை நான் காப்பேன் என் செல்லமே. என் வேதனைகள் எதுவும் இன்னும் தீரவில்லையே என்று கலங்காதே. நான் அதனை கனப்பொழுதில் மாற்றி காட்டுவேன் என்பதை மறவாதே. உனக்கு வேண்டியதை என்றும் நான் அளிப்பேன் என் செல்லமே. பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுதல் தவறு என் பிள்ளையே. ஒருவர் ஈற்றும் வினையின் பயன் அவருக்கு நிச்சயமாக உண்டு. அது பிறகு வந்து அவரை கட்டாயம் தாக்கும். இங்கு நான் இன்றி ஓர் அணுவும் அசையாது. என்னை அடிபணிந்தால் அத்தனை துயரங்களும் தொலைந்து போகும். நீ செய்கின்ற எல்லா செயல்களும் வினையாவதில்லை. அதற்கு மாறாக நான் என்கின்ற ஆணவத்தோடு பிறக்கும் உன் எண்ணமும் செயலுமே வினையாகின்றன. அதனால் எதிலும் நீ கவனமாக செயல்படு. ஆணவம் இல்லாமல் போனாலே இனி வினை இல்லை என்ற நிலை உருவாகிவிடும். ஆகையால் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல செயல்களை உன் வசப்படுத்திக் கொள். இந்த உலகில் நீ அனுபவிக்கும் அனைத்து இன்பம் துன்பம் இந்த 2 உணர்வையும் உன் பாவ புண்ணிய கணக்கின்படியேதான் நான் உனக்கு கொடுக்கிறேன். அருள் என்பது தெய்வ சக்தி. அவ்வழியில் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு உணர்த்தி உன்னை நன்மையாக மேம்படுத்தி உன்னை நல்வழியில் நடத்துவதே தெய்வ சக்தியின் மகிமை என் பிள்ளையே. இந்த வாழ்வே உனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பரிசுதான். இதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவும் இல்லை. இதுவே நான் உனக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய நன்கொடை. இன்பம் துன்பம் இவை 2மே வாழ்வின் ஒரு அங்கம்தான். இவற்றை கண்டு வாழ்வை வெறுக்காமல் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு எப்படி வாழ்வது என யோசித்து வாழ்ந்தாலே உன் வாழ்வு சிறப்பானதாக மாறும். பிரபஞ்சத்தில் நீ அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, மனதால் நல்லவர்கள் செயலால் தீமை செய்வதில்லை, மனதால் தீயவர்கள் செயலால் நன்மை செய்வதில்லை. இது முடியாது என்ற நிலைமையிலும் கூட அப்படி இல்லை. என்னால் முடியும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் செல்லமே. உனக்கு கிடைத்திருக்கும் விஷயங்களுக்காக நீ மகிழ்ச்சி கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கும் எதையும் உதாசீனம் செய்து விடாதே. நீ உதாசீனம் செய்யும் எதுவும் உன்னை விட்டு விலகினால் மீண்டும் உன்னை நாடி வரும் என்று நினைக்காதே. உன் உள்ளம் இனிதானால் இந்த உலகமே உனக்கு இனிதாகும். எண்ணம் அழகானால் இங்கு எல்லாமே அழகாகும். ஆகாயத்திற்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை. உன் முயற்சிக்கும் என்றும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து கொள். நீ எப்போதும் தன்னம்பிக்கை என்னும் தோழனோடு பயணித்தால் உன் வாழ்க்கையில் என்றும் வெற்றிதான். உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே. எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என நினைத்துக்கொள். வெற்றி உன் பக்கம்தான்.
ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது எல்லோருக்கும் கடினமானதாகவே தெரியும். உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல. பேச்சில் இனிமை, உழைப்பில் நேர்மை, செயலில் துணிவு, உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி எப்போதும் உன் வசமே. சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு நீ அதிகாரியாகலாம். எதிர்காலத்தை பற்றி வீணாக சிந்திக்காதே. அதனை கவனித்துக் கொள்ள நான் இருக்கிறேன். நீ என்றும் எதற்கும் கவலைப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நம்பிக்கையோடு முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வை. நீ எடுத்து வைக்கும் அடி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. எல்லா வெற்றிகளும் மிகச்சிறிய முயற்சியிலிருந்துதான் பிறந்திருக்கின்றன என்பதை மறந்துவிடாதே. போதும் என்ற மனமே பிரச்சனைகளின் தீர்வு. உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல். இனி உனக்கு கிடைக்கப் போவதும் இன்னும் சிறப்பாகவே அமையும். எல்லோருக்கும் காலமும் நேரமும் ஒன்றுதான். அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துபவர்களை உலகமே பாராட்டுகிறது. உன்னை படைத்த தெய்வத்திற்கு மட்டும் பயந்து பார். நீ யார் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரவே வராது என் செல்லமே. உன்னோடு நான் இருக்க பயம் எதற்கு என் செல்லமே. ஒரு விதை முளைத்து செடியாக வளர்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? அதுபோல உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொஞ்சம் காலமாகலாம். பொறுமை கொள். நல்ல காலம் நிச்சயம் வரும். உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் சக்தியை நீ உணர வேண்டும். நீ நினைத்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நான் இருக்க உனக்கு பயம் வேண்டாம். உன் வேண்டுதல்கள் யாவும் என்னை வந்தடைகின்றன. உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். நீ இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும். நீ அமைதியாயிரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஏன் கலங்குகிறாய் என் குழந்தையே? உன் கவலைகள் யாவும் என் காதுகளில் விழுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது உன்னை வலிமையாக்கும் ஒரு படிதான் என்பதை நீ முதலில் உணர வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே என் தங்கமே. உன் மனதில் ஒரு புயல் வீசுவதை நான் உணர்கிறேன். ஆனால் ஒரு புயலுக்கு பிறகுதான் வானம் மிக தெளிவாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. உன் வாழ்வில் இப்போது ஏற்பட்டிருக்கும் சவால்கள் உன்னுடைய உள் வலிமையை கண்டறிய ஒரு வாய்ப்புதான். நீ மிகவும் சக்தி வாய்ந்த நபர் என்பதை நான் அறிவேன். அதை நீயும் அறிந்து கொள்ளத்தான் இந்த சூழல் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. அது ஒரு பாடம்தான். அதை உன் அனுபவமாக ஏற்றுக்கொள். ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய ஆரம்பம். உன் கைகளில் எதிர்காலம் இருக்கிறது. நீ விரும்பும் விதமாக அதை நீயே செதுக்கிக் கொள்ளலாம். நான் உனக்கு துணை நிற்பேன். துன்பங்கள் வரும்போது நான் உனக்கு ஒரு கவசமாக இருப்பேன். உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கனவுகள் யாவும் மெய்ப்படும் காலம் நெருங்கிவிட்டது. நீ மனம் தளராதே என் குழந்தையே. நம்பிக்கை கொள். உன் மனதில் அமைதியும் தைரியமும் என்றும் நிலைக்கட்டும். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை என் குழந்தையே. மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வரும். இப்போது நீ அனுபவிக்கும் துயரங்கள் ஒரு மேகத்தை போல சிறிது நேரத்தில் கலைந்துவிடும். அதை தாண்டி வரும் சூரிய ஒளியைப் போல உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் பிறக்கும். நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி மங்கிவிடும். உன் எண்ணங்களை நேர்மறையாக மாற்று. உன் சக்தியை நீயே உணர்ந்து கொள். எறும்புகள் கூட தொடர்ந்து முயற்சி செய்து தங்கள் இலக்கை அடைகின்றன. நீ ஒரு மனித பிறவி. உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என் செல்லமே. நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். நீ தைரியமாக இரு. உன் மனதில் எந்த கேள்வியும் வேண்டாம். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன்னுடன் இருக்க நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்படுகின்றன. எதுவுமே வீண் போவதில்லை என் குழந்தையே. நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும், நீ படும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கான படிகளாக மாறும். இப்போது நீ உணரும் வலி உன்னை மேலும் வலிமையாக்கவே வந்திருக்கிறது. ஒரு மரத்தின் வேர்கள் ஆழமாக பதிந்தால்தான் அது பெரிய புயலையும் தாங்கும். அதுபோல உன் சோதனைகள் உனக்கு பலத்தை தருகின்றன. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது வேண்டாம். வருங்காலத்தை பற்றி அஞ்சுவதும் வேண்டாம். இந்த கணம் உன் கையில் இருக்கிறது. இதை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ். உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை விதை. நல்ல விஷயங்கள் தானாகவே உன்னை வந்து சேரும். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்படுகின்றன. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். பயம் வேண்டாம் என் குழந்தையே. உனக்கான ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும் என் செல்லமே?
உன் கைகளில் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது. அதை நீயேதான் உருவாக்க வேண்டும். ஒரு ஓவியன் தன் ஓவியத்தை எப்படி பொறுமையுடன் தீட்டுகிறானோ அதே போல உன் வாழ்க்கையையும் நீ பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் உருவாக்க வேண்டும். நான் உனக்கு தேவையான வண்ணங்களாகவும் தூரிகையாகவும் இருப்பேன். நீ ஏன் இன்னும் கலங்குகிறாய்? உன் மனம் உழன்று கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். ஆனால் நினைவில் கொள், மழைக்கு பின்னர்தான் வானவில் தோன்றும். அதே போல உன் வாழ்வில் வந்த கஷ்டங்கள் யாவும் ஒரு புதிய அழகிய மாற்றத்திற்கான அறிகுறிகள்தான். நீ எதிர்பார்த்தது நடக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ கலங்காதே. என் அருள் என்றும் உன்னுடன் உண்டு. உன் கண்ணீர் யாவும் உன் கர்ம வினைகளை கரைத்து புதிய பாதையை உருவாக்கும். உனக்கான நல்வாழ்வு வெகு அருகில் இருக்கிறது. தைரியமாக இரு. இனி நீ நினைத்தது நடக்கும் என் குழந்தையே. உன் மனதில் 1000 கேள்விகள் ஓடுவதை நான் அறிவேன். ஆனால் நீ ஒன்றும் தனிமையாயில்லை. இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருக்கிறது. நீ சுவாசிக்கும் காற்று, நீ பார்க்கும் சூரியன், உன் காலடியில் உள்ள மண் அனைத்தும் என் சக்தியின் வெளிப்பாடுகளே. நான் உன்னுள் இருக்கிறேன், உன்னை சுற்றிலும் இருக்கிறேன். ஒரு சிறிய விதை பூமிக்குள் புதைந்து பல துன்பங்களை தாண்டி ஒரு பெரிய மரமாக வளர்வது போல நீயும் உன் துயரங்களை கடந்து பிரகாசமான எதிர்காலத்தை அடைவாய். உன்னுடைய வலிமைக்கு அளவே இல்லை. நீ சமுத்திரத்தில் தோன்றும் ஒரு அலை அல்ல, முழு சமுத்திரமே நீதான் என்பதை உணர்ந்து கொள். பயம் வேண்டாம் என் குழந்தையே. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் செவிகளில் ஒலிக்கிறது. உனக்கு நான் துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். பொறுமையாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எதற்கும் அஞ்சாதே என் தங்கமே. உன் மனதில் இன்னும் சஞ்சலங்கள் இருப்பதன் காரணம் எனக்கு தெரியும். ஆனால் என் குழந்தையே, இருள்தான் ஒளியின் மதிப்பை உணர்த்தும். உன் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன் உள் வலிமையை வெளிக்கொணரவே என்பதை நினைவில் வை. நீ நினைப்பதை விடவும் நீ சக்தி வாய்ந்த நபர். ஒரு குழந்தை தவழ்ந்து விழுந்து மீண்டும் எழுந்து நடக்க கற்றுக்கொள்வதைப் போல நீயும் உன் வாழ்க்கை பாடங்களை கற்று முன்னேறிச் செல்கிறாய். ஒவ்வொரு அடியும் ஒரு அனுபவமே. இந்த அனுபவங்கள் உன்னை செதுக்கும் சிற்பியின் ஒளி போன்றவை. நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். உன் அழுகுரல் என் செவிகளில் விழுந்தாலும் உன் மனதில் நம்பிக்கை ஒளிந்திருப்பதை நான் அறிவேன். பயம் வேண்டாம் என் குழந்தையே. உனக்கான காலம் நெருங்கிவிட்டது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கும். பொறுமையாக இரு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனதில் ஆழ்ந்த காயம் இருப்பதை நான் அறிவேன். அது ஒரு பெரிய பாரமாக உன் இதயத்தில் இருப்பதை நான் காண்கிறேன். ஆனால் என் குழந்தையே, ஒவ்வொரு காயமும் ஆறும். ஒவ்வொரு துயரமும் ஒரு நாள் மறைந்து போகும். நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன் காயங்களை கழுவி உன்னை சுத்தப்படுத்தும் என் செல்லமே. ஒரு சிறு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளையும் தனிமையையும் அனுபவிக்கும். ஆனால் அதன் பிறகுதான் அது முளைத்து சூரிய ஒளியைக் கண்டு பெரிய மரமாக வளர்கிறது. அதே போல உன் மனதின் காயங்களும் உன்னை மேலும் வலிமையாக்கும். நீ இந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு இன்னும் பிரகாசமாய் வளர்வாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வலியை நான் உணர்கிறேன். உன் துயரங்களை நான் போக்குவேன். என் சக்தி உனக்கு துணையாக இருக்கும். இந்த காயம் உன்னை நிரந்தரமாக பாதிக்கும் என்று ஒருபோதும் நினைக்காதே. காலமும் என் அருளும் உன் காயங்களை ஆற்றி உனக்கு புதிய நம்பிக்கையை தரும். நீ தைரியமாக இரு. உன் மனதின் பாரம் எனக்கு தெரிகிறது. உறவுகளால் நீ பட்ட வேதனைகள், உன் கண்ணீர் துளிகள் யாவும் என் கண்களுக்கு தெரிகின்றன. நான் என்றும் உன் பக்கத்துணையாய் இருக்கிறேன். இந்த வேதனைகள் உன்னை மேலும் வலிமைப்படுத்தவே வருகின்றன என்பதை உணர்ந்து கொள். தீய சக்திகளும் பொறாமை குணங்களும் இனி உன்னை அசைக்க முடியாது. உன்னுள் இருக்கும் தெய்வீக சக்தியை நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் அதை அறிவேன். உன் துயரங்கள் நீங்கி இன்ப வாழ்வு மலரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே. நீ எப்போதும் நல்லதே நினை. இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.
என் குழந்தையே, ஏன் கலங்குகிறாய்? இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன் மனதை அழுத்தும் கவலைகள், உன்னை பின்னோக்கி இழுக்கும் பயங்கள், இவை யாவும் நிரந்தரமல்ல. இவை வெறும் மேகங்கள் போல. சில சமயங்களில் மேகங்கள் ஒன்று சேர்ந்து சூரியனையே மறைத்தாலும் மேகம் கலைந்து மீண்டும் வெளிச்சம் வரும். அதுபோல உன் வாழ்வில் வரும் துன்பங்களும் ஒரு நாள் மறையும். புதிய வெளிச்சம் பிறக்கும். உனக்குள்ளே அளவற்ற சக்தி இருக்கிறது. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். தோல்விகள் உன்னை மேலும் வலிமையாக்கும் என்பதை உணர்ந்து கொள். விழுந்தால் எழு, தடுமாறினால் நிமிர்ந்து பார். உன் லட்சியத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடரட்டும். எந்த செயலை செய்தாலும் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் செய். உன்னை நீ நம்பு. உன் உழைப்பை நான் அறிவேன். உன் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். தைரியமாக செல். உன் ஒவ்வொரு அடிக்கும் நான் துணை நிற்பேன். உனக்கு வெற்றி நிச்சயம். என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. உறவுகளால் உன் வாழ்வில் உண்டாகும் மன வருத்தங்களை நான் அறிவேன். அன்பு இருக்கும் இடத்தில்தான் ஆதங்கமும் இருக்கும். சில மனித உறவுகள் சிக்கலானவை. ஆனால் என் அருளால் நீ இந்த வேதனையிலிருந்து விடுபடுவாய். ஒவ்வொரு உறவும் ஒரு கர்ம பந்தமே. சில உறவுகள் நமக்கு இன்பத்தையும் சில உறவுகள் நமக்கு துன்பத்தையும் தரலாம். இவை அனைத்தும் உன்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும் பாடங்களே என்பதை புரிந்து கொள். இதை நீ ஏற்றுக்கொண்டால் வருத்தங்கள் குறையும். அன்பு உன் மனதை சுத்திகரிக்கும். மற்றவர்களால் உன் அமைதி சீர்குலைந்து போவதை அனுமதிக்காதே. உனக்கான எல்லைகளை வகுத்துக்கொள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதே. உன் உள்மன அமைதியே உனக்கு முக்கியம் என்பதை உணர். என்னை சரணடை. உன் மனதில் உள்ள பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் மனதை சங்கடப்படுத்தும் உறவு சிக்கல்களை என்னிடம் சொல். உன் கவலைகளை நான் எடுத்துக்கொள்வேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். புதிய அத்தியாயத்தை தொடங்கு. கடந்த கால உறவுகளின் கசப்பான அனுபவங்களை மறந்து புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை அணுகு. உனக்கு நல்லது செய்யும் புதிய உறவுகள் உன் வாழ்வில் அமைய நான் அருள் புரிவேன். உன்னோடு நான் இருக்க நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் பாதையில் உள்ள தடைகளை நானே அகற்றுவேன். எதற்கும் அஞ்சாதே. உன் துணையாக நான் இருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக அமையும். மனதில் தைரியம் கொள். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு. உன் மனதில் இருக்கும் பாரத்தை என்னிடம் இறக்கி வை. பிறகு நிம்மதி தானாகவே உன்னை தேடி வரும். அமைதி உன் உள்ளத்தில் குடிகொள்ளும். இனி தீய சக்திகள் உன்னை அண்டாது. என்னாலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். கவலைகளை மறந்து அன்புடன் வாழு. நீ எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உன் முயற்சிகளுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். இனி தோல்வி என்பது உனக்கு இல்லவே இல்லை. துணிவுடன் செயல்படு. உனக்கு நான் துணையாக நிற்பேன். உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. வெற்றி உனதே. இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. தேடி வந்த செல்வமும் உற்றார் உறவினரின் அன்பும் உன்னை சூழ்ந்திருக்கும். நீ கனவு கண்ட வாழ்க்கை உனக்கு வசமாகும். நேர்மறையான எண்ணங்களுடன் உன் நாட்களை தொடங்கு. உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். என் அருள் உன்னை வழி நடத்தும். நீ மனதில் வைத்திருக்கும் குறைகள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது. எந்த கவலையும் உன்னை ஆட்கொள்ள விடாதே. நான் உன் குறைபாடுகளை நிறைவாக மாற்றுவேன். இதுவரை நீ கண்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பமயமான வாழ்க்கை அமையும். என் சக்தி உனக்கு துணையாக இருக்கும். நீ பரிபூரணமான வாழ்வை பெறுவாய். உன் உள்ளம் மகிழும் செய்திகள் உன்னை தேடி வரும். உன்னுடைய முயற்சிகளுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவை அனைத்தும் உன் வாழ்வில் நிறைந்திருக்கும். நீ யாரையும் சார்ந்திருக்காமல் தன்னம்பிக்கையுடன் வாழ நான் அருள் புரிவேன். உன் மனம் நிறைந்த சந்தோஷத்துடன் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடு. உன்னுடைய ஒவ்வொரு கவலையையும் நான் அறிவேன். உன் மனதில் இருக்கும் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. எந்தவிதமான பயமோ தயக்கமோ இல்லாமல் உன் கஷ்டங்களை சொல். நான் உனக்கு துணையாக இருந்து அத்தனை கவலைகளையும் வேரோடு அகற்றுவேன். உன் வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் நிரம்பி வழியும். என் அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் என் தங்கமே. உன் முன்னே இருக்கும் தடைகள் எதுவானாலும் அவை என் சக்தியால் தகர்ந்து விழும். நீ எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி நிச்சயம். உன் பாதையில் உள்ள முட்களை நீக்கி மலர் பாதையாக நான் மாற்றுவேன். உன்னை யாரும் தடுக்க முடியாது.
தைரியமாக செயல்படு. என் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் உண்டு. உன் உடலையும் மனதையும் நான் காப்பேன். இதுவரை இருந்த நோய்கள், சோர்வுகள் அனைத்தும் நீங்கும். உனக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்வை நீ வாழ நான் அருள் புரிவேன். உன் உடலும் உள்ளமும் சக்தியுடன் திகழும். உன் உறவுகளில் இருக்கும் விரிசல்கள் நீங்கி அன்பு பெருகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். உன் இல்லத்தில் மகிழ்ச்சியும் பாசமும் நிறைந்திருக்கும். நீ அன்புடன் அனைவரையும் அரவணைத்து வாழ்வாய். என் அருள் உன் குடும்பத்தில் எப்போதும் நிறைந்திருக்கும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என்னை வந்தடையும். மனதில் எந்த கவலையும் இல்லாமல் இரு. நம்பிக்கையே வாழ்வு என்பதை உணரு. உன் மனதில் நல்ல எண்ணங்களை மட்டுமே நிரப்பு. எதிர்மறை சிந்தனைகள் உன்னை சோர்வடையச் செய்யும். எண்ணம் போல் வாழ்வு என்பதை நினைவில் கொள். நீ நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் என் தங்கமே. உனக்குள் இருக்கும் ஆற்றலை உணர். நீ நினைப்பதை சாதிக்க உன்னால் முடியும். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் என் அருள் துணை நிற்கும். பயப்படாதே, துணிச்சலுடன் முன்னேறு. கடந்த கால தவறுகளை எண்ணி கலங்காதே. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம். உன்னுடைய நோக்கத்தை உறுதியாக்கிக் கொள். உன் திறமைகளை வெளிக்கொண்டு வா. நீ தனிப்பட்ட நபர் அல்ல. நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய். சவால்களைக் கண்டு அஞ்சாதே. அவை உன்னை மேலும் பலப்படுத்தும் வாய்ப்புகள் என்பதை மறவாதே. ஒவ்வொரு தடையையும் தாண்டிச் செல்லும் போது உன்னுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இனி நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். உன் மனதை ஒருமுகப்படுத்து. சிதறிய எண்ணங்கள் உன்னுடைய சக்தியை குறைக்கும். நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லதையே செய். உன் தன்னம்பிக்கை உனக்கு கவசமாக இருக்கும். உன்னுடைய உள்மனதின் குரலுக்கு செவி கொடு. அதுவே நான் உன்னுடன் பேசும் வழி. உன் மனசாட்சி சொல்வதை கேட்டு நட. அப்போது நீ செல்லும் பாதை சரியாக இருக்கும். நம்பிக்கையுடன் இரு. உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிப்பேன். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பலன் உண்டு. உன் கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் ஒளி பிறக்கும். பிறருடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவருக்கும் அவரவர் தனிப்பட்ட பாதை உண்டு. நீ நீயாகவே இரு. உன்னுடைய தனித்துவத்தை கொண்டாடு. நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நீ எப்போதும் புன்னகையுடன் இரு. உன் முகத்தில் தோன்றும் புன்னகை உன் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு என்பதை நினைவில் வை. அது உன் மனதுக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் நேர்மறை ஆற்றலை அளிக்கும் என் தங்கமே. நீ கவலைப்படாதே என் குழந்தையே. உன் மனம் தாங்க முடியாத துயரத்தில் இருப்பதை நான் அறிவேன். உன் துயரங்கள் யாவும் எனக்கு தெரியும். நீ நினைப்பது போலவே உன் வருத்தங்கள் யாவும் தீர்ந்து போகும். நீ செய்த தவமும் உன் நல் எண்ணங்களும் ஒருபோதும் வீண் போகாது. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். இன்று உனக்கு துயரம் வந்திருக்கிறது என்றால் நாளை நிச்சயமாய் இன்பம் வரும். இது இயற்கையின் நியதி. நீ மனம் தளராமல் இரு. எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை. உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. நீ பக்தி சிரத்தையுடன் என்னை வேண்டினால் போதும். உன் துயரங்கள் பனி போல் விலகும். நீ தைரியமாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கு நல்ல காலம் பிறக்கும். நீ எதிர்பார்த்தது நடக்கும். நான் உன் மனம் அறிந்துதான் பேசுகிறேன் என் குழந்தையே. தளராத உன் மனதிற்கு துணையாக நான் எப்போதுமே உன் அருகில் இருக்கிறேன். உன் அழுகுரல் என் செவிகளில் கேட்கிறது. உன் வேதனைகள் என் மனதை உருக்குகிறது. ஆனால் நீ பயப்பட வேண்டாம். எந்த இருட்டும் நிரந்தரம் இல்லை. சூரியன் மீண்டும் உதயமாவதைப் போல உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் மிளிரும். நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. நீ பல சமயங்களில் என்னிடமே கேள்விகள் கேட்டிருக்கிறாய். இந்த கஷ்டம் எப்போது தீரும்? இந்த சோதனைகளை நான் ஏன் தாங்க வேண்டும் என்று. என் குழந்தையே, சோதனைகள் இல்லாமல் சாதனை இல்லை. ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வலிமையாக்கவே வருகிறது. இடி விழுந்த இடத்தில்தான் அழகான செடிகள் முளைக்கின்றன என்பதை நினைவில் கொள். உன் மனதுக்குள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நான் உனக்கு துணை நிற்பேன். உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. உன் தைரியமும் உன் நம்பிக்கையும் உனக்கு பலமாக இருக்கும். நான் இருக்க பயமேன். உன் மனதில் அமைதியும் தைரியமும் பிறக்கட்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய சூரியன் உதிக்கிறது. அதுபோல உன் வாழ்விலும் ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது. கடந்த கால கவலைகளை பற்றி சிந்தித்து உன் பொன்னான நேரத்தை வீணாக்காதே. ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய ஆரம்பம் என்பதை உணர்ந்து கொள். பயணத்தில் கற்கள் நிறைந்த பாதை வருவது சகஜம்.
ஆனால் அந்த கற்களை தாண்டி நடந்தால்தான் அழகிய காட்சிகளை காண முடியும். உன் வாழ்வில் நீ இப்போது ஒரு கடினமான பாதையில் இருக்கலாம். ஆனால் இந்த பயணத்தின் முடிவில் உனக்காக ஒரு அற்புதமான பரிசு காத்திருக்கிறது. அதை நான் அறிவேன். நீ என்னை முழுமையாக நம்பு என் பிள்ளையே. நீ உன் சக்தியை குறைத்து மதிப்பிடாதே. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். உன் மனதின் ஆற்றல் அளப்பரியது. நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள். என் துணை உனக்கு எப்போதும் உண்டு. நீ துவண்டு விடாதே. நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். நீ எப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாயோ, வெற்றி என்பது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய முயற்சி எந்த அளவு உள்ளதோ அந்த அளவு வெற்றியும் உனக்கு எளிதில் வசமாகும் என் பிள்ளையே. பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன்? அதுபோல் வார்த்தையால் உன் மனம் உடைத்த உறவுகளின் ஆறுதல் வார்த்தை கிடைத்தும் எந்த பயனும் இல்லை என்பதனை புரிந்து கொள். சிலர் இப்படித்தான் எதையுமே புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி பார்ப்பார்கள். அவர்களை எதுவும் செய்யாமல் அப்படியே அமைதியாக கடந்து சென்று விடுவதுதான் உனக்கு நல்லது. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்கவே முடியும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரத்தில் கிடைப்பது எதுவும் சிறப்பாகவும் இருக்காது. வெல்வதற்கு தடைகளும் இடையூறுகளும் இல்லாவிட்டால் வாழ்க்கை இனிக்காது. அனைத்தையும் கடந்து செல்லும் வரை கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க வேண்டிய 3 விஷயங்கள்: சோம்பல், பொய் மற்றும் கோபம். வெற்றிக்கு இன்றியமையாத 3 விஷயங்கள்: தன்னம்பிக்கை, பொறுமை மற்றும் விடாமுயற்சி. வாழ்வில் நீ அடைய வேண்டிய உயர்ந்த தவம் பொறுமை. உன்னிடம் இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் மன்னிப்பு. வாழ்வில் உனக்கு உயர்ந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது உன்னுடைய கடுமையான உழைப்புதான் என் செல்லமே. உன் தன்னம்பிக்கை எண்ணற்ற எதிரிகளையும் வென்றுவிடும். உழைப்பதில்தான் வாழ்வு, வாழ்வதில்தான் இன்பம். இதனை புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்றுவிட்டால் இவ்வுலகில் உன்னால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமில்லை. உனது வலது கையில் செயல் திறமை இருக்கிறது. உனது இடது கையில் வெற்றி இருக்கிறது. பணத்தின் தாய் சிறந்த நம்பிக்கையான தொழிலாகும். உலகில் தன்னம்பிக்கையே நிகரில்லாத செல்வம். என் தங்கமே, நீ அதிர்வின்றி நடக்க பழகிக்கொள். எல்லோரிடமும் பணிவாக பேசு. அளவாக உண்ண பழகு. ஆழமாக சுவாசி. எந்த சூழலிலும் அச்சமின்றி செயல்படு. உண்மையாக உழைத்திடு. இவை அனைத்தையும் நீ உன் வாழ்வில் கடைபிடித்தால் உன் வாழ்க்கை இன்பமாக மாறுவதை நீயே உணர்வாய் என் பிள்ளையே. மன அமைதிதான் உன் ஆரோக்கியத்தின் ஆணிவேர். தூய்மையான மனசாட்சி உள்ளவன் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பான். உயர்ந்த நம்பிக்கைகள் தான் மிகச் சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன. உன் மனதில் அன்பு இருந்தாலே போதும். எதுவும் சாத்தியமே. தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நீ சரியாக தேடவில்லை என்பதே உண்மை. எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ உன் வாழ்க்கை பாடம் அங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது. உண்மை சொல்பவர்களிடத்தில் எந்த படபடப்பும் இருக்காது. படபடப்பாக சொல்கின்ற வார்த்தையில் எந்த உண்மையும் இருக்காது. உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் கஷ்டப்பட்டு வாழ்வதை விட அந்த உறவினை தவிர்ப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே. சிலரிடம் பேசினால் நிம்மதி, சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி என்று உனக்கே தெரிய வந்ததும் நீயே எல்லோரிடமும் கவனமாக செயல்படும் பக்குவத்தை பெற்றுவிடுவாய். என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதே வாழ்க்கை. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள். அதுவே நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய உதவும். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான். அதுபோல புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிராகத்தான் தெரியும். என்றும் இது ஒன்றை மட்டும் மறவாதே. நீ யார் என்பதனை உன் செயல்கள்தான் சொல்ல வேண்டும். நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே மிகவும் சிறப்பு என் செல்லமே. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உன் எண்ணங்களும் உன் செயல்களும் தான். உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இரு. ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே. ஏனென்றால் உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது. உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும். என் ஆசீர்வாதத்துடன் உனக்கு அது வந்தே தீரும் என்று நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். சிலர் உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் அவர்கள் உன்னை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என அமைதியாக விட்டு விலகினால் பல நன்மைகள் உன்னை நாடி வரும். ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே. ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உன்னை வெறுக்கும்
கேட்கும் ஒருவர் அதை நம்ப போவதுமில்லை. வெற்றி பெற்றவன் உலகத்தை பார்த்து பேசத் தொடங்குகிறான். தோற்று போனவன் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் என யோசித்தால் பல தெளிவுகளை உன்னால் பெற முடியும். வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை. வெற்றி எப்போதும் உன்னோடு இருக்கும். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. எதிர்காலத்திற்கு என்ன செய்யலாம் என யோசிக்க தொடங்கு. அதுதான் மிக முக்கியம் என் பிள்ளையே. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பதும், உன்னை நீ மதிப்பதும், உன் மீது நீ நம்பிக்கை கொள்வதும் தான் என் செல்லமே. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலியே நீதான் என் செல்லமே. அதிகமான அன்பை விட சரியான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். அன்பாயிரு, அன்பானவர்களோடு இரு, பக்தியோடு இரு, பக்தியானவர்களோடு நட்பை வளர்த்துக்கொள். நேர்மையான சிந்தனை அளவில்லாமல் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே. சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனையே இருக்கிறது. உன் மனம்தான் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே இங்கு ஒவ்வொருவரின் வாழ்வும் அமைகிறது. உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ பேசும் வார்த்தைகளில் நல்ல மனம் இருக்கும். உன் வாழ்க்கை ஓர் அழகிய மலர். உன்னுடைய ஒழுக்கமே அதன் வாசனை. வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் இங்கு அதிகம். உண்மையில் மனித வாழ்வின் வெற்றி எதுவென்றால் அவரவர் தங்கள் வாழ்க்கையை மன திருப்தியோடு வாழ்வதுதான். வாழ்க்கை என்பது மொட்டுகள் நிரம்பிய தோட்டம். நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் மலர்கள் மலர்கின்றன. மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. வெற்றி என்னும் நெருப்பு உன்னுள் எரிந்து கொண்டிருந்தால் தோல்வி என்னும் தடை உன்னை நெருங்கவே நெருங்காது. உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள். தெய்வ சக்தியை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. மற்ற அனைத்தும் பொய்முகத் தோற்றத்தை காட்டி உன் மனதினை வேதனைப்படுத்தி பார்க்கும். எனவே அந்த நிலையை நீ ஒரு நாளும் உனக்குள் உருவாக்கிக் கொள்ளாதே என் பிள்ளையே. எதையும் பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. உன் தொடர் உழைப்பு ஒரு நாள் உன்னை நிச்சயம் உயரத்தில் வைக்கும். அனைத்திலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்று நினைக்காதே. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. தொடரட்டும் உன் முயற்சி. சக மனிதரிடம் தவறாக நடந்துவிட்டு தெய்வத்திடம் சரியாக நடந்து கொள்வது பயனற்றது. நீ எல்லோரிடமும் அன்பாக இரு. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என் பிள்ளையே. எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்கேதான் அன்பு பிறக்கிறது. பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கு கட்டாயம் நான் வாசம் செய்தே தீருவேன் என்பதை நம்பு. உன் பக்திக்கான பலன் உன்னிடம் வந்தே தீரும். உன் கண்கள் உலக அதிசயங்களையே கண்டாலும் உன் மனம் விரும்பினால்தான் உன்னால் எதையும் ரசிக்கவே முடியும். அதுபோல் உன் மனம் பக்தியில் இருந்தால் மட்டுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் ரசித்து வாழும் பக்குவம் உனக்கு வரும் என் பிள்ளையே. உன் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம். எதையும் எதிர்கொள்வேன் என்ற உறுதியான மனநிலை மட்டுமே உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கும் என் செல்லமே. நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும். காயமில்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம். ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி கனியை நீ பெறவே முடியாது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவர்களின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகின்றன என்பதை உணர்ந்து வாழப் பழகு. வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள். இந்த பிரபஞ்சம் நீ செய்வதை உன்னிடம் கொடுத்தே தீரும். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தவும் செய்யும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணம். ஏழ்மையிலும் நேர்மையோடு இரு. கோபத்திலும் பொறுமையாக இரு. தோல்வியிலும் விடாமுயற்சியை கைவிடாதே. வறுமையிலும் உதவி செய். துன்பத்திலும் துணிவோடு இரு. செல்வச் செழிப்பிலும் எளிமையோடு இரு. பதவியிலும் பணிவு கட்டாயம் வேண்டும். இவற்றை கடைபிடித்து வாழ்வில் முன்னேறி வாழ்வதே புத்திசாலித்தனம். இதுதான் உன் வாழ்வை உயர்த்தும் நற்குணங்கள் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என் செல்லமே. என் குழந்தையே, ஏன் கலங்குகிறாய்? இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன் மனதை அழுத்தும் கவலைகள், உன்னை பின்னோக்கி இழுக்கும் பயங்கள், இவை யாவும் நிரந்தரமல்ல. இவை வெறும் மேகங்கள் போல.
சில சமயங்களில் மேகங்கள் ஒன்று சேர்ந்து சூரியனையே மறைத்தாலும் மேகம் கலைந்து மீண்டும் வெளிச்சம் வரும். அதுபோல உன் வாழ்வில் வரும் துன்பங்களும் ஒரு நாள் மறையும். புதிய வெளிச்சம் பிறக்கும். உனக்குள்ளே அளவற்ற சக்தி இருக்கிறது. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். தோல்விகள் உன்னை மேலும் வலிமையாக்கும் என்பதை உணர்ந்து கொள். விழுந்தால் எழு, தடுமாறினால் நிமிர்ந்து பார். உன் லட்சியத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடரட்டும். எந்த செயலை செய்தாலும் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் செய். உன்னை நீ நம்பு. உன் உழைப்பை நான் அறிவேன். உன் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். தைரியமாக செல். உன் ஒவ்வொரு அடிக்கும் நான் துணை நிற்பேன். உனக்கு வெற்றி நிச்சயம். என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. உறவுகளால் உன் வாழ்வில் உண்டாகும் மன வருத்தங்களை நான் அறிவேன். அன்பு இருக்கும் இடத்தில்தான் ஆதங்கமும் இருக்கும். சில மனித உறவுகள் சிக்கலானவை. ஆனால் என் அருளால் நீ இந்த வேதனையிலிருந்து விடுபடுவாய். ஒவ்வொரு உறவும் ஒரு கர்ம பந்தமே. சில உறவுகள் நமக்கு இன்பத்தையும் சில உறவுகள் நமக்கு துன்பத்தையும் தரலாம். இவை அனைத்தும் உன்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும் பாடங்களே என்பதை புரிந்து கொள். இதை நீ ஏற்றுக்கொண்டால் வருத்தங்கள் குறையும். அன்பு உன் மனதை சுத்திகரிக்கும். மற்றவர்களால் உன் அமைதி சீர்குலைந்து போவதை அனுமதிக்காதே. உனக்கான எல்லைகளை வகுத்துக்கொள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதே. உன் உள்மன அமைதியே உனக்கு முக்கியம் என்பதை உணர். என்னை சரணடை. உன் மனதில் உள்ள பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் மனதை சங்கடப்படுத்தும் உறவு சிக்கல்களை என்னிடம் சொல். உன் கவலைகளை நான் எடுத்துக்கொள்வேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். புதிய அத்தியாயத்தை தொடங்கு. கடந்த கால உறவுகளின் கசப்பான அனுபவங்களை மறந்து புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை அணுகு. உனக்கு நல்லது செய்யும் புதிய உறவுகள் உன் வாழ்வில் அமைய நான் அருள் புரிவேன். உன்னோடு நான் இருக்க நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் பாதையில் உள்ள தடைகளை நானே அகற்றுவேன். எதற்கும் அஞ்சாதே. உன் துணையாக நான் இருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக அமையும். மனதில் தைரியம் கொள். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு. உன் மனதில் இருக்கும் பாரத்தை என்னிடம் இறக்கி வை. பிறகு நிம்மதி தானாகவே உன்னை தேடி வரும். அமைதி உன் உள்ளத்தில் குடிகொள்ளும். இனி தீய சக்திகள் உன்னை அண்டாது. என்னாலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். கவலைகளை மறந்து அன்புடன் வாழு. நீ எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உன் முயற்சிகளுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். இனி தோல்வி என்பது உனக்கு இல்லவே இல்லை. துணிவுடன் செயல்படு. உனக்கு நான் துணையாக நிற்பேன். உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. வெற்றி உனதே. இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. தேடி வந்த செல்வமும் உற்றார் உறவினரின்